ஏங்க அமிதாப் பச்சனே தமிழ் படத்துக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கல்கி படத்தில் அவர் தானே வில்லனா வரும். அவருக்கே வழியெல்லாம் போயிடுச்சு. இந்திய படத்தினுடைய முடிச்சூடா மன்னர் சக்கரவர்த்தி அவரே தமிழ் படத்துக்கு வர வேண்டிய. ஏன்னா இன்னைக்கு படங்கள் எடுக்கிறதே 2 மொழியில் தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் தாய்லாண்டில் ஏன் நடத்துகிறாங்க? இங்கே இல்லையா கல்யாண மண்டபம் இல்லையா? நிறையவே இருக்கு. தண்டையார்பேட்டையில் நடத்த வேண்டிய கல்யாணத்தை தாய்லாண்டில் நடத்துகிறாங்க. இவங்களுக்கே சோத்துக்கு இல்லாட்டி இன்னும் ஒருத்தி வேறு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 5 வருஷம் சோறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க தான் போயிட்டு இருக்காங்க. சல்மான் கான் அந்த காலத்தில் இருந்தபோது வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூப்பிட்டு வச்சுக்க சொல்லுங்களா பார்க்கணும். எனக்கே சோத்துக்கு இல்லாட்டி நீ வேற ஏட்டி போடி அப்படின்னு. அவர் தனியாகவே இருக்காரு. அதுதான் கெத்துலாம் வேற சொல்கிறார். தனியாக வாழ்றது. தனியாக இருக்காருன்னு வெளியில் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்க போய் பார்த்தீங்களா? அமிதாப் பச்சன் தனியாக சொல்ல மாட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் போய்கிட்டு இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் இதுதான் நிலைமை. வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் மாத்திரம் என்ன பண்ணுறாரு? பெரிய மனுஷன் பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அட்டன் பண்ணுறது தான் அவருடைய முழு நேர வேலையாக இருக்குது. சினிமா போயிடுச்சு. அவங்க வேறு தொழில் பார்க்குறது நல்லது. அந்த வகையில் தான் நான் நயன்தாராவை பாராட்டுறேன். அவங்க செம்பருத்தி டீன்னு ஒரு டீ கடை வச்சுட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ அமிதாப் பச்சனுக்கே வருவோம். இப்போ அதே ஒரு நியூஸ் என்னென்னா, ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வந்து சல்மான் கான் கூட ஃபோட்டோ எடுத்ததாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் வேறு இருந்திருக்கிறாங்க. ஒரு 10 வருடம் வந்து சல்மான் கான் கூடயே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் கூட இந்த விவாகரத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு விவாகரத்து இப்போ 2 பேரும் துணி வாங்குறதுக்கு போன இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சாங்கன்னாக்க என்னங்க நியூஸ் இருக்குது? இவ்வளவு விளம்பரத்துக்கு தாங்க சினிமா உளுந்து போச்சுங்க. ஓகே, சினிமாக்காரங்களுக்கு செய்திகளே இல்லை. அவங்க ஏதாவது ஒரு செய்தி வேணும். இது மாதிரியான விறுவிறுப்பான செய்திகள் கொடுத்தா தான் பேசுவீங்க. இல்லாட்டி போனால் எப்படி மார்க்கெட் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கி ஒரு கல்யாணத்தை கொண்டு போய் தாய்லாண்டில் ஏன் நடத்துகிறாங்க? இங்கே இல்லையா கல்யாண மண்டபம் இல்லையா? நிறையவே இருக்குது. தண்டையார்பேட்டையில் நடத்த வேண்டிய கல்யாணத்தை தாய்லாண்டில் நடத்துகிறாங்க. ஒரு விளம்பரம். எதுக்காக அங்கே போனாங்க? ஒரு கேள்வி. இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டி மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது. இதெல்லாம் வந்து சொன்னாக்கா ஒரு விறுவிறுப்பு. இல்லாட்டி போனால் அந்த கல்யாணத்தில் கிக் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு சினிமா உலகம் வந்தால் இந்த விளம்பரத்தை வச்சு நம்ம உள்ளே வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சினிமா போயிடுச்சு. இனிமேல் அதெல்லாம் தேவையில்லை. இட்ஸ் கான். சொல்லிக்கிற மாதிரி எந்த படங்களுமே இல்லையே. என்னென்னமோ விளம்பரம் பண்ணி பார்க்குறீங்க, நிற்கலையே. அது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பெண்கள் ஆடியன்ஸ் வந்து பூரா இதுக்கு போயிட்டாங்க, சீரியலுக்கு போயிட்டாங்க. ஓகே. ஓ, சீரியல் வீட்டுக்குள்ளார வருது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஊர் பெண்களுக்கு வந்து நாத்தனாரை திட்டினீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம், மாமியார் கொடுமைக்காரின்னு காட்டிங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். எல்லா சீரியலும் அதை பேஸ் பண்ணி தான் வருது. அது பெண்கள் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என் வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகலான்னு நான் சொன்னேன்னா, இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த முக்கியமான சீன் வருது, ஆனால் இன்றைக்கி சினிமா வேணாம், நான் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், முடிஞ்சால் அவாய்டே பண்ணிடுறாங்க, வேண்டான்றாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து நான்லாம் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கே என்னன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நான் காப்பி போட்டு கொடுக்குறேன், அதோட இருங்க அப்படின்றாங்க. உட்காந்தா இருக்குது. இதனுடைய விளைவு நான் எல்லா சீரியலும் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு மேலே நடக்கிற சீரியல் போகிற நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கேன், வர வழியில் சோறு தண்ணி வேணுன்னா அதை முடிஞ்சால் தான் பார்க்க முடியும். நிலமை அந்த மாதிரி போயிடுச்சு. சினிமா அந்த அளவுக்கு டாமினேட். இளைஞர்கள் பூராக செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் வர்ற அந்த இந்த அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஓடிடி படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெப் சீரிஸ் அது மாதிரி போயிட்டுருக்கு. கொரியன் படத்தை பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க என் பசங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியல. என்ன சார் இது போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. ஒரு சூர்யா நடித்த படத்தில் ஒரு பாட்டு, சயேஷாவும் அவரும் நடித்த படம் காப்பானில் வரும். எல்லோ அமிகோன்ற ஒரு சாங் வரும். அமிகோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதோட ஒரிஜினல் சாங் போடுறானுங்க. இது டூப்ளிகேட்டு. அப்படியே போடுறாங்க. அப்படியே பாட்டு, அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் அப்படியே அந்த படத்தை போட்டு பார்த்தேன். நான் அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அமிகோன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஜெகதீசன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, சார் ஒரிஜினல் பாருங்கள் சார், நான் போட்டு கொடுங்க. அப்படியே அவ்வளோதான். பசங்க அதை பார்த்துட்டு இதை ஏன் சார் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கிறாங்க. அதனால இந்த சினிமா உழுந்து போச்சு. எவ்வளோ விளம்பரங்கள்லாம் போட்டு கொண்டு விடுறீங்க, நிற்கலையே. ஒரு ஓப்பனிங்னாக்க ஒரு கட் அவுட் வைப்பீங்க, 60 அடி உயரத்தில் கட் அவுட் வைப்பீங்க. கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ண காலம் போய் இன்றைக்கி அந்த படம் வந்ததுன்னு தெரியல, ரிசர்வேஷன் நடந்ததாகவும் தெரியல, போய் டிக்கெட் வாங்கிக்கலாங்கிற நிலைமையில். ஒரு பெரிய நடிகருக்கும் இந்த நிலைமை எல்லாம் பெரிய நடிகை, சின்ன நடிகை, அட்ரஸ் இருக்கிற இல்லா நடிகை யாருமே இல்லை. எல்லாம் பாவம் புடவை கடை விளம்பரத்துக்கும்
சுடர்மணி ஜட்டி விளம்பரத்துக்கும் போயிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க அமிதாப் பச்சன் இன்னும் அந்த பேட் இதில் தான் நடிக்கலை அப்படி. அது ஒன்று தான் அவர் விட்டு வச்சிருந்தாரு. இப்போ சல்மான் கானே நம்ம திருப்பி வருவோம். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அசின் கூட வந்துட்டு ஒரு 5 வருடம் அசின் வந்துட்டு அதனாலேயே அவங்களுடைய சினிமா லைஃப் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து காப்பாற்றினது ஐஸ்வர்யா ராய் வந்து சல்மான் கானிடமிருந்து காப்பாற்றினது அபிஷேக் பச்சன் தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? நான் சத்தியமாக தெரியாது சார். அதுவுமே விளம்பரத்துக்கு சல்மான் கானை கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன படத்தில் நடிச்சாருன்னு கூட தெரியும். அசின் வந்து நம்ம ஊரில் ஏதோ ஒரு படத்தில் நடித்தாங்க, அதை கஜினிங்கிற படத்தில் நடித்தாங்க. அவ்வளோதான். தமிழுங்க இல்லை, தமிழில் நடித்தாங்க, இந்தியில் அப்புறம் அவங்க அதனால தான் மார்க்கெட்டுக்கு போனாங்க. தெரியாது. அந்த ஒரு படம் தான் நான் பார்த்தேன். அதை தவிர எனக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் சினிமா பார்க்குறத குறைச்சிக்கிட்டு வந்த காலத்தில் வந்த படம். சரி, இப்போ காமனாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சல்மான் கான் இந்த மாதிரி நடிகைகளை வந்துட்டு கூப்பிட்டு அவர் கூட நடித்தார்னா 5 வருடம் அந்த நடிகை வந்துட்டு அவரோட தான் இருக்கணும். இப்போ படங்கள் இப்போ எம்ஜிஆர் அந்த காலத்தில் பண்ணார், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கூடயே வச்சிருக்கிறதா சல்மான் கான் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி இந்தி நடிகர்கள் ஒரு பக்கம், தமிழ் நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம நியூஸ் எதுவும் பார்த்ததில்லை. ஸோ தமிழ் நடிகர்களுக்கும் இந்தி நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கே சோத்துக்கு இல்லாட்டி இன்னும் ஒருத்தி வேறு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 5 வருஷம் சோறு போட்டுக்கிட்டே ஒரு படம் தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். அவங்க அந்த திமிரில் இருந்தது காரணம் இந்தி படங்கள் இந்தியா பூரா ஓடிச்சு. இன்றைக்கி வந்து எல்லாம் நம்முடைய எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு பாடல்களுக்கு தான் இந்தி படங்கள் ஓடிட்டு அதெல்லாம் காலியாகி போயிடுச்சு. இன்றைக்கி தமிழ் படத்தை பார்த்து தானே இந்தி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதான் இன்றைக்கி அவங்க ஏங்க அமிதாப் பச்சனே தமிழ் படத்துக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இல்லை, ஆமாம், கல்கி படத்தில் அவர் தானே வில்லனாக. ஆமாம் ஆமாம், அவர் ஒரு நல்ல சிவன். அவருக்கே வழியெல்லாம் போயிடுச்சு. இந்தி படத்தினுடைய முடிச்சூடா மன்னர் சக்கரவர்த்தி அவரே தமிழ் படத்துக்கு வர வேண்டிய. ஏன்னா இன்றைக்கி படங்கள் எடுக்கிறதே 2 மொழியில் தான் எடுக்கிறாங்க. பேன் இண்டியாங்கிற பேரில் தமிழில் எடுக்கிற படங்களை மற்ற மொழிகளில் இது பண்ணுறாங்க. மற்ற மொழி நடிகர்களுக்கு வேலையே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், சுடர்மணி ஜட்டி விளம்பரத்துக்கு போயிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் சல்மான் கான் அந்த காலத்தில் இருந்தபோது வச்சுக்கிட்டு இருந்துங்களா, இன்னைக்கு கூப்பிட்டு வச்சுக்க சொல்லுங்களா பார்க்கலாம். எனக்கே சோத்துக்கு இல்லாட்டி நீ வேற ஏன் டிப்போடி அப்படின்ட்டு. அவர் தனியாகவே இருக்காரு, அதுதான் கெத்துலாம் வேற சொல்கிறார். தனியாக வாழ்றது, தனியாக இருக்காருன்னு வெளியில் சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்க போய் பார்த்தீங்களா? நான் பார்க்கல சார். அப்புறம் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது தான் சார். அப்போ இது எல்லாமே வந்துட்டு அமிதாப் பச்சன் அவர்களுடைய வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிறது. அமிதாப் பச்சன் தனியாக சொல்ல மாட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் இதுதான் நிலைமை. அதான் வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் மாத்திரம் என்ன பண்ணுறாரு, பெரிய மனுஷன் பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் அட்டன் பண்ணுறது தான் அவருடைய முழு நேர வேலையாக இருக்குது. டான்ஸும் ஆடுறாரு. என்ன பண்ணுறது, அவருக்கு வேறு வேலை இல்லை. இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போய் இவருக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது. அவருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. சினிமா உலகம் உளுந்து போனதுக்கு இதை விட என்ன ஒரு எல்லோரும் பெரிய மனுஷன் விட்டு பணக்கார விட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு டைம், அவங்க நேரத்தை செலவு பண்ணுறது எதுமுறை போன்ற விளம்பரங்கள் இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா போயிடுச்சு, அவங்க வேறு தொழில் பார்க்குறது நல்லது. அந்த வகையில் தான் நான் நயன்தாராவை பாராட்டுறேன். அவங்க செம்பருத்தி டீன்னு ஒரு டீ கடை வச்சுட்டாங்க, அது ஓடும். அது ஒரு சர்ச்சை இப்போ போயிட்டுருக்கு. அது ஓடும். அது ஒரு டீ கடை வச்சுட்டாங்க, ரைட்டு, அது முடியும். நம்மெல்லாம் ஒரு ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த இது தேவை, பிரபலம் இன்னும் தேவைப்படுது. பிரபலம் தேவைப்படுது. நான் தயாரிக்கும் டீ குடித்த எல்லாம் இழப்பார்கள் சொல்லி அது மூலமாக ஒரு நாள் விளம்பரம் பார்த்துக்கிட்டு போவோம். நிலமா அந்த அளவுக்கு போயிடுச்சு. டீ விற்கிறது, ஜட்டி விளம்பரம் இப்படி போயிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி சினிமா உலகம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார்.